पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम्। ईश्वरप्रणिधानाद्वा क्लेशकर्मविपाक आशयैरपरामृष्टः पुरुषविशेषः ईश्वरः तत्र निरतिशयं सर्वज्ञत्वबीजं स पूर्वेषामपि हि गुरुः कालेन अनवच्छेदात् तस्य वाचकः प्रणवः तज्जपः तदर्थभावनं ततः प्रत्यक्चेतनादिगमो अप्यन्तराय भावश्च। நம்ம பார்த்தீங்கன்னா 29வது சூத்திரம் வரைக்கும் வந்திருக்கோம். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பிரதம பாதம் சமாதி பாதத்தில் 29வது சூத்திரம். இந்த 29வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தத்தஹா தத்தகான்றதுக்கு அர்த்தம் அந்த ஓங்கார ஜபத்திலிருந்து, அந்த ஓங்கார ஜபத்தை யாரெல்லாம் பண்ணுறோமோ அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஃபைனல் கோல் பார்த்தீங்கன்னா இதோட லட்சியம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரத்யக் சேத்தனாதிகமஹா, பிரத்யக் சேத்தனத்தை அடைதல். பிரத்யக் சைத்தன்யம் அப்படின்னா சேத்தனம்னா சைத்தன்யம், பிரத்யக் சைத்தன்யம்னா எது, நானுக்கு பேர் பிரத்யக் சேத்தனம்னு பேர். பிரத்யக்னா என்ன அர்த்தம், உள்ள இருக்கிறது.
உள்ள இருக்கிற சேத்தனம், உள்ளுணர்வு, நம்ம சொல்றோம்ல உள்ளுணர்வு, எது இன்னர் கான்சியஸ்னஸ். அந்த இன்னர் கான்சியஸ்னஸ்க்கு தான் சோல்னு பேரு, ஆத்மான்னு பேர் வச்சிருக்கோம். அந்த ஆத்மாவை தான் பிரத்யேக ஆத்மான்னு சொல்லுவாங்க. வேதாந்தத்தெல்லாம் பிரத்யேகாத்மா சொல்லுவாங்க. இந்த பிரத்யேகாத்மாக்கு இங்க பிரத்யேக சேத்தனம் சொல்லியிருக்கு. அந்த பிரத்யேக சேத்தனத்தை உள்ளுக்குள்ளார கை வச்சு சொல்றோம்ல, நான் அப்படின்னு ஹிருதயத்துல கை வச்சு சொல்றோம். அந்த ஹிருதயத்துல கை வச்சு சொல்லக்கூடிய அந்த நான நம்ம என்ன பண்றோம், அதிகமகன்றதுக்கு அர்த்தம் வேதாந்தத்துல நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அடைதலா அறிதலா சுவாமி கேள்வி வரும். அதிகமான்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அடைதல் அறிதல் ரெண்டுமே இருக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க இருக்கீங்கன்றது உங்களுக்கு அறிவா இருக்கா இல்ல அனுபவமா இருக்கா? இப்ப நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன் சுவாமி. நான் இருக்கேன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவமா இல்ல அறிவா? ஒவ்வொருத்தருக்கு உங்களுக்கு உங்களோட அபிப்பிராயம் என்னது, அறிவா அனுபவமா? ஒரு அம்மா சொல்லியாச்சு, கவிதா அம்மா சொல்லியாச்சு, அனுபவம். பார்த்தீங்களா, எத்தனை பாருங்க, எத்தனை விதமா ஒவ்வொருத்தருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, இல்லை வெயிட் பண்ணுங்க, இல்லை இப்போ முதல்ல வெயிட் பண்ணுங்க. நான் இருக்கின்றேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல, இப்போ நீங்கள் எப்போதுல இருந்துக்கீங்க, வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தானே இருக்கீங்க. தூக்கத்தில் நான் இருக்கேன்ற அறிவு உங்களுக்கு உண்டாச்சா? இல்லை, தூக்கத்தில் இல்லைல்ல. அப்போ தூக்கத்தில் அறிவு இல்லைன்னு சொல்லலாமா? நான் இருக்கேன்ற அறிவு இல்லை. அப்போ வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நான் அப்படின்ற அறிவு இருக்கு. அப்போ ஏன் நான்ற அறிவு வந்து தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் இருக்கு, திரும்ப தூங்க போறதுக்கு முன்னாடி க்ஷணம் வரைக்கும் இருக்கு, தூங்குனதுக்கு அப்புறம் இல்லாம போயிருக்கு. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 காலத்திலும் இருக்கிறவனா இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல இருக்கிறவனா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா 3 காலத்துல இருக்கிறவன் தான் நான். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம் நித்தியம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அவஸ்தாத்திரை அதீதம் அப்படின்னு லட்சணம் சொல்றோம். அப்போ நான் அப்படின்னு இப்ப நம்ம அறியறமே, நான் இருக்கேன் நீங்க சொல்றீங்களே, இது என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். இந்த புத்தி வேக்கப்பானதுக்கு அப்புறம் தான் நான் இருக்கேன், பரமஹம்சானந்தா நான் இருக்கேன், பியூர் நான் இருக்கேன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம். இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு. எப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புத்திக்கு உட்பட்டதாயிடுதோ அப்ப அது வந்து அறிவாயிடும், புத்தேர் ஞானம். இப்ப நான் இருக்கேன்றது வந்து காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகுதானே உங்களுக்கு தெரிஞ்சது. பரமஹம்சானந்தா நான் இருக்கேன்னு எனக்கு தூக்கத்துல இருக்கும்போது தெரியல, சொப்பனத்துல இருக்கும்போது தெரியல. பரமஹம்சானந்தாவா நான் இருக்கேன்றது எனக்கு ஜாகிரதத்துல மட்டும்தான் அறியப்படுறதா இருக்கு. எப்போ புத்தி வேக்கப் ஆச்சோ அப்பதான் அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன ஆகுது, அறிவு உண்டாகுது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்கா? அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸோட சுபாவம் என்னன்னா அறிவு இல்லை. நல்லா மனசுல புரிஞ்சுங்க. யாரெல்லாம் புரிஞ்சா போதுன்ற வேதாந்தம் இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில தெரிகிற நானையே அவங்க அறிவு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. புத்தியில தெரிகிற அறிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானை பத்தின அறிவு புத்தியில இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். அந்த புத்தியில இருக்கிற ஞானம் எதை பத்தினதுன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸை பத்தின ஞானம் தான் புத்தியில இருக்கும். புத்தியில ஒரிஜினலோட பிரதிபிம்பம் புத்தியில படும். அந்த பிரதிபிம்பத்தை தான் நம்ம அறிஞ்சோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த உலகத்துல யாராவது அறியாதவன் இருக்கான தன்னை யோசிச்சு பாருங்க. தன்னை அறியாதார் உலகில் உண்டோ குருவே, கைவரைனவனுக்கு கேட்கும். தன்னை அறியாதார் உலகில் உண்டோ? எல்லாம் அறிஞ்சிருக்கோம். எந்த நாணை அறிஞ்சிருக்கோம்? ரிஃப்ளெக்ஷன் நாணை தான் அறிஞ்சிருக்கோம். இப்ப என்ன அறிஞ்சவன் இந்த உலகத்துல எல்லாமே தன்னை அறிஞ்சவன் இருக்கான் அப்படின்னா இந்த வேதாந்தமும் இந்த யோக சாஸ்திரமும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த யோக பிரக்கிரியாவுக்கு போகணும், சமாதி அடையணும்ன்ற அவசியங்கள்லாம் எதுவுமே இல்லை. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தானை அறிதல்ன்றது இப்ப நம்ம வேக்கப்ல அறிஞ்சு. என்னோட சுவாமி ஒருத்தர் சொல்லுவார், யாரு ரொம்ப ஃபேமஸாக சொல்லாமே, தயானந்த சுவாமி சொல்லுவார். நான் ஒரு வாட்டி அவர் கூட வந்து ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணேன். நல்லா ஏகாந்தமா நானும் அவர் மட்டும் இருந்தோம். அவருக்கு சேவை பண்ணிட்டு லைப்ரரியில் இருக்க புக்கெல்லாம் எடுத்து இதெல்லாம் விசாரம் பண்ணிட்டு கை காலை மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ இருக்கியாப்பா அப்படின்னு. ஆமாம் சாமி நான் இருக்கேன்.
அவ்வளவுதான். வேற என்னப்பா அனுபவம் வேணும் உனக்கு? பிராங்கா வந்து பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சிட்டு நான் உட்காந்துருக்கேன். என் தாத்தா மாதிரி வயசு அவருக்கு. சொல்றாரு, நீ இருக்கலப்பா. ஆமா சாமி நான் இருக்கேன். இப்ப நான் இருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வேற என்னப்பா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக வாசிஷ்டத்தை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நானும் சாமியும் வந்து பார்த்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து சாமி இங்கே நிறைய யோக வாசிஷ்ட புக்கெல்லாம் இருக்கு சுவாமின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் தூக்கி போடு அப்படின்ட்டு. ஏன் சுவாமி? யோக வாசிஷ்டம்லாம் பெரிய பிரதான புக்காச்சு சுவாமி. அப்புறம் அவன் சமாதியெல்லாம் பேசுவான்ப்பா, சமாதியெல்லாம் பேசுவான் அந்த இடத்துல. நம்ம சுவாமி சமாதியில அனுபவம் நடக்கும். அப்ப நான் அனுபவமா? அதெல்லாம் ஒரு அனுபவம் இல்லை. நீ இருக்கியாப்பா? ஆமா இருக்க. இப்ப நீ இருக்க அப்படின்றதை தாட்டி அனுபவம் தானேப்பா அது. இது காட்டிலும் வேற என்னப்பா அனுபவம் வேணும் உனக்கு? நான் இருக்கேன்ற அனுபவத்தை காட்டிலும் வேற என்ன அனுபவம் வேணும்? கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, சரியா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது பொய்யானது. நான் இருக்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கிற இந்த நான் எந்த நான் அப்படின்னா ஒரிஜினல் நான் இல்லை. இந்த நான் ரிஃப்ளக்ஷன் நான். இந்த ரிஃப்ளக்ஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் அறிந்தே தான் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பிரயத்தனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரயத்தனம் உபாதிகள் இல்லாத நானை அறிதல். அதுக்காக லய பிரக்கிரியான்னு நம்ம போறோம். லய பிரக்கிரியால வந்து பாத்தீங்கன்னா 3வது சாப்டர் கடைசி ஸ்லோகம் 42வது ஸ்லோகம் 42 43 3வது அத்தியாயத்துல 43 இருக்குங்க. 43வது ஸ்லோகம் 3வது அத்தியாயத்துல பகவத்கீதையில 3வது அத்தியாயத்துல 43வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்லுது, ஏவம் புத்தே பரம் புத்வா, புத்தியையும் தாண்டிய தத்துவம் எது இருக்கின்றதோ அதனை அறிந்து சம்ஸ்தப்ய ஆத்மனா ஆத்மானம் ஜகிஷத்ரும் மகாபாகு காமரூபம் துராசதம் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து வரிசையா பாத்தீங்கன்னா 42 43 3வது அத்தியாயம் 42 43. இந்திரியங்களை காட்டிலும் மனம் பெருசு, மனத்தை காட்டிலும் புத்தி பெருசு, புத்தியை காட்டிலும் எது பெருசோ அதுதான் ஆத்மா. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, புத்தியை கடந்தது, 3 தேகங்களையும் கடந்தது. நல்லா தெரிஞ்சுங்க, அவஸ்தாத்திரைய அதீதம், 3 அவஸ்தைகளையும் கடந்தது. ஜாகிரத சொப்பன சுசுப்தி ஆத்ம தத்துவம் 3. இப்ப நீங்க நான் அறிந்தேன் இருக்கோமே, நான் இருக்கேன் சுவாமி நீங்க சொல்றீங்கல்ல, இந்த நான் வந்து 3 அவஸ்தைகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கா இல்ல 3 அவஸ்தைகளுக்கு உட்பட்டதா இருக்கா? பரமஹம்சானந்தா தூக்கத்துக்கு போனா சொப்பனத்திலேயே காணா போயிடுறேங்க. அதுக்கப்புறம் சுசுப்திக்கு போயிட்டேன்னா இல்லவே இல்லைங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, லிமிட் ஆயிருக்கோம் நம்ம. இந்த ரிஃப்ளக்ஷன் கான்சியஸ்னஸ் அவஸ்தாத்திரயங்களுக்கு உட்பட்டது. அப்ப அந்த ஒரிஜினல் பிம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரிஜினல் நான் இருக்கே, அதுதான் ஆத்ம தத்துவம், ஒரிஜினல் ஆத்மா. அது வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்தாத்திரயங்களை கடந்தது. அது மட்டும் இல்ல, தேகங்களை கடந்தது. 3 தேகங்கள் இருக்கா? ஜாகிரத அவஸ்தையில ஸ்தூல தேகம், சொப்பன அவஸ்தையில இருக்கிறது சூக்ஷ்ம தேகம், புத்தி வரைக்கும் சொப்பன தேகம் வந்துருது. அப்புறம் காரண தேகத்தையும் கடந்தது ஆத்மா. காரண தேகம் இது தூக்கத்துல இருக்கமே. தூக்கத்துல உங்களுக்கு எனக்கு அறிவு இருந்துச்சா? இல்ல. அப்ப நான் கடந்தவன் எப்படி சொல்ல முடியும்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி போய் லயம் ஆயிடுறோம். அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வந்து அந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய டீப் ஸ்லீப்ல காரண சரீரம்னு பேர், அதுக்கு பேர், அதுல போய் லயம் ஆயிடுது. அப்ப ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ரிஃப்ளெக்ஷன் ஆனது அவித்யாவில் லயத்தை அடைகிறது. அப்போ நான் அப்படின்றது ஜாகிரதத்தை அறியணும். வேதாந்தம் புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் படிச்சவங்க எல்லாருக்கும் நான் என்பது எங்க இருக்கு? நான் என்பது ஜாகிரதத்துல மட்டும் அறியப்படுறதா இருக்கு. அப்ப அது ஒரிஜினல் நான் இல்லை. புத்தி இருக்கும் போது மட்டும் அறியப்படுறதா இருந்துச்சுன்னா அது புத்திக்கு கோச்சரம்னு சொல்லுவோம், புத்திக்கு உட்பட்ட தத்துவம். ஆனா வந்து ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அகோச்சர தத்துவம் சொல்லுவோம், புத்திக்கு உட்படாதது. இந்த சாமானிய புத்திக்கு உட்படாதது. புத்தியை கடந்தது எது இருக்கு? அவ்யக்தம். அவ்யக்தத்தை கடந்தது எதுவா இருக்கோ அதுதான் சுத்த ஆத்மா. அப்ப நீங்க அறிய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நான் இப்ப என்னவா இருக்கேன்? நான் சுத்த சைத்தன்யமா பிரம்மமா இருக்குன்னு நமக்கு அறிவு இல்லை. என்ன அறிவு இருக்கு நமக்கு? நான் பரமஹம்சானந்தா அப்படிதானே சொல்றோம்.
நான் என்ன இன்னும் 2-3 பேர் அப்பப்போ வந்து கேட்பாங்க, சாமி நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், சாமி இவ்வளோ யோகத்தில் இவ்வளோ கிளாரிட்டியோட சொல்கிறீங்க, வேதாந்தத்தை இவ்வளோ கிளியராக சொல்கிறீங்க, நீங்கள் ஞானியாக தான் சாமி இருக்கணும், உங்களுக்கு வந்து அடைஞ்சிருக்கணும் சாமி. நான் அறியலையா, சும்மா நான் புத்தியில் இருக்க தத்துவத்தை நின்றுட்டு இருக்கேன், புத்தி தத்துவத்தில் நிற்கிறேன், நான் நல்லா அனலைஸ் பண்ண முடியும், எனக்கு நல்லா தெரியும், நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் ஒத்துங்க சாமி. சில பேர் வந்து அடைஞ்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க சாமி. நீங்கள் ஒத்துங்க. நான் எதுக்குங்க ஒத்துக்கணும்? ஏன் பசி தீர்ந்து போச்சுன்னா நான் சொல்ல போகிறேன் ஓப்பனா. இப்போ நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்தியில் அறிஞ்சதையே அவங்க அறிஞ்சன்னு நினச்சிக்கிட்டாங்க. புத்தியை கடந்து இருக்கிற தத்துவம், நான் எப்படிப்பட்டவன், நான் துரியம், நான் எனக்கு என்ன பேரு, துரியம்னு பேரு. 4வதா இருக்கிறவன் தான் துரிய ஆத்மா. அந்த நானா இருக்கிறவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிசு சந்ததம்னு பேரு. 3 அவஸ்தைகளையும் வியாபிச்சு 3 அவஸ்தைகளையும் கடந்தவன் எவனோ அவனுக்கு பேர் தான் சுத்த ஆத்மான்னு பேர். பரமஹம்சானந்தான்றவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏக காலத்தில் இருக்கிறான், அதுக்கப்புறம் மற்ற 2 காலத்தில் இல்லாமல் போயிடுறான். என்னோட அறிவு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தை பற்றின அனுபவ அறிவு இல்லை, எனக்கு ஆத்மாவை பற்றின அறிவு இருக்கிறது. அறிவு எந்த அறிவாயிருந்தாலும் அந்த அறிவு வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்கு உட்பட்டது. எதையெல்லாம் புத்தியில நம்ம அறிகிறோமோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தத்துவம் இல்லை, சப்த அர்த்தம் தான் அறிஞ்சிருக்கும். ஆனா சப்த அர்த்தத்தை அறிஞ்சுதானே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொரூபத்துக்கு போக முடியும். இந்த அறிவுன்றதுக்கு அர்த்தம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா விஷயத்தை அறியறதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் பிரச்சனை. விஷயத்தை அறிகிற அறிவு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு இல்லைங்க. அறிவு வெறும் அறிவு, விஷய அறிவு இல்லாம அந்த ஆத்மாவோட சுபாவமே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டி சூரிய பிரகாசம். அது நம்ம நினைச்சுக்கிட்டோம் அந்த புத்தியோட உண்டாகிற அறிவுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதான் பிரச்சனை. இப்போ புத்தியில உண்டாகிற அறிவு ஆத்மா இல்லை. புத்தியையும் பிரகாசிக்கிற அறிவு எது இருக்கோ அதுவே அறிவு. அப்ப புத்தியை பிரகாசிக்கிற அறிவு எது? அதான் அறிவு ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம். அதுல புத்தி கூட வந்து பாத்தீங்கன்னா மின்மினி பூச்சி மாதிரி ஆயிடும். ஆச்சாரியர் பாஷ்யத்துல யூஸ் பண்றார், சங்கர பாஷ்யத்துல. இந்த மின்மினி பூச்சி எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பிரகாசிக்குமா சுவாமி? கத்யோதகா அப்படின்னு பேரு. மின்மினி பூச்சிக்கு பேரு கத்யோதகம்னு பேரு. மினுக் 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 மினுக்குன்னு இருக்குல்ல, இது மாதிரி இந்த உலகத்துல எத்தனை கோட்டி ஜீவராசிகள் இருக்குமோ அத்தனை கோட்டி மின்மினி பூச்சி புத்தி. இந்த மின்மினி பூச்சியோட புத்தியை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம அந்த சூரியனை வந்து பிரகாசிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இது மாதிரிதான் நம்ம புத்தியினால இந்த ஆத்மாவை அறிதல் என்பது சம்பவிக்காது. நல்லா புரிஞ்சுங்க. அதனாலதான் நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். ஆத்மான்றது ஞானஸ்வரூபம். அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியும் லயமான இடத்துல அவித்யாவும் லயமான இடத்துல எது இருக்கோ அதுக்கு பேரு தான் சுத்த ஆத்மா. அதனால்தான் நம்ம சமாதிக்கு போகும்போது, நிர்விகல்ப சமாதிக்கு போகும்போது என்ன பண்றோம்? சித்தத்தையே என்ன பண்றோம்? நான் இல்லைன்னு தூக்கி போட்டுடுறோம். வேதாந்தத்துல அந்த சித்தத்தையே அவித்யான்னு சொல்லக்கூடியதையே தூக்கி தன்னிடத்துல லயம் பண்ணிக்கிறோம். நான் மாத்திரம் தான் இருக்கேன் அப்படின்னு. அப்ப நான் மாத்திரம் இருக்கேன்னா அந்த இடத்துல அவித்யா இல்ல, அவித்யால உண்டான புத்தி, மனசு, இந்திரியங்கள் எதுவுமே இல்லை. அப்ப என்னன்னு கேட்டா வெறும் தான் தானா நிக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம் என்று பெயர். அப்ப இந்த ஓங்காரத்தை ஜபிக்கிறதுனால என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகாரத்தை தாண்டி போகும், உகாரத்தை தாண்டி உங்களை கூட்டிட்டு போகும், அதுக்கப்புறம் மகாரம்னு சொல்லக்கூடிய காரணத்தையும் தாண்டி கூட்டிட்டு போகும். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுத்த ஆத்மாவை அடைய பண்ணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா தத பிரத்யக் சேத்தனாதிகமஹா அப்படின்னு பேர். பிரத்யக் சேத்தனத்தை அடைய செய்யும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா இது முக்கிய பிரயோஜனம். ஆனா முக்கிய அனுபவம். சரி, இந்த நான் இருக்கன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சொல்றோமே அறிவுன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ எதையாவது ஒரு புத்தியோட சேரும் போதெல்லாம் அறிவுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரிஜினல் நான் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரிஜினல் நான் தான் என்ன பண்ணுது அப்படின்னா வேற அறிவு இல்லை. ஏகோ திரஷ்டா மந்திரம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான், ஒரே ஒரு பிரகாசம் தான். அந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யால ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த இடத்துல ஏதாவது அறிவு இருந்துச்சா அப்படின்னா ஒன்றும் தெரியல. தூக்கத்துல
அப்ப ஒன்னும் தெரியலன்றது வந்து பாத்தீங்கன்னா அறிவு தானே. ஒன்னும் தெரியலன்றது அறிவா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீகால் அறிவா? ஒவ்வொன்றா விசாரம் பண்ணி பாருங்க. ஒன்னும் தெரியலன்றது வந்து பாத்தீங்கன்னா ரீகால் பண்றீங்களா காலையில எந்திரிச்சோன்னு, இல்ல ஒன்னும் தெரியலன்னு தூங்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அனுபவம் இருந்துச்சா? ஒன்னும் தெரியலன்ற அறிவு ரீகால் தானே. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அங்க டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தம்ன்ற ஒரு அம்சம் மட்டும்தான் இருந்துச்சு. அதான் அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ். அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்ததுனால அங்க இருக்கிற எல்லாமே அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆட்டோ கேமரா. அது இந்த கேமரா வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணும். அங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருட்டு இருந்துச்சு. அதனால ஒன்றும் தெரியல. ஒன்றும் தெரியல ஏன்னா இருட்டா இருந்துச்சு. அப்புறம் சுகமா இருந்தேன், இது ஆத்ம தத்துவம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த சித்தத்துல பதிவாயிடுது. சித்தத்துல இருக்கிறத புத்தி வேக்கப் ஆகும் போது, புத்தி மார்னிங்ல வேக்கப் ஆகுதுல்ல, அந்த வேக்கப் ஆகும் போது உடனே புத்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னாச்சு, நேற்று என்ன சாப்பிட்டீங்க? நேற்று நான் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன்ச்சு. ஓ, கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டீங்களா? நேற்று சொப்பனத்தில் எங்கே போனீங்க? சொப்பனத்தில் வந்து ஹரித்வார் போனச்சு. சரி. அப்புறம் தூக்கத்தில் நான் எப்படி வந்து கத்திரிக்காய் சாம்பாரை ரீகால் பண்ணுறனோ, சொப்பனத்தை ரீகால் பண்ணுறனோ, எங்கேருந்து ரீகால் ஆச்சு? சித்தத்தில் விழுந்த மெமரிஸ். சித்தம் தானே மெமரி. அப்போ சித்தத்தில் வந்து கத்திரிக்காய் சாம்பார் எப்படி ரிஜிஸ்டர் ஆச்சோ, சொப்பனத்தில் ஹரித்வார் போனது எப்படி ரிஜிஸ்டர் ஆச்சோ, அதே மாதிரி அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல நீங்க வந்து ஒன்னும் தெரியல அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆச்சு. இந்த ஒன்னும் தெரியலன்றது வந்து பாத்தீங்கன்னா அறிவு, நான் சுகமாயிருந்தேன் அப்படின்றது அனுபவம். இப்ப நான் சொல்றேன், மைசூர் பாக் எடுத்து வச்சோன்னு நான் மைசூர் பாக்கை அனுபவிக்கிறேன்னு சொல்லுவீங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாக்கை அறியறேன்னு சொல்லுவீங்களா? முதல்ல அறிவு எப்பவுமே என்ட்ரி ஆகணும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் அறியும், அதுக்கப்புறம் மனசு அறியும், அதுக்கப்புறம் புத்தி அறியும். புத்திக்கு அப்புறம் தான் ஆத்மான்ற ஒண்ணு இருக்கு. ஆயிடுச்சா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அது முதல்ல அறிவாதான் ஆகும். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. ஆத்மாவா இருந்தாலும் கூட அது அறிவாதான் முதல்ல. இப்ப உங்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்குறோம்னா முதல்ல எங்க அறிவு உண்டாகணும்? முதல்ல புத்தியில தான் அறிவு உண்டாகும். எந்த ஒரு விஷயமும் டைரக்டா ஆத்மாக்கு அறிவு உண்டாகாது. இந்திரியங்கள் மூலமா மனசுக்கு மெசேஜ் போகும், மனசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு மெசேஜ் போகும். புத்தியில தான் எல்லா அறிவும் உண்டாகும். எந்த சப்தம் ஞானம் எதெல்லாம் இருக்கோ இந்த உலகத்துல இருக்கிற சர்வ விஷயங்களும் ஆப்ஜெக்டா இருக்கிறது எல்லாமே புத்தியில தான் அறிவு உண்டாகும். அந்த அறிவை தாண்டி போகும்போது எதெல்லாம் உங்களுடைய அறிவை தாண்டி ஃபர்ஸ்ட் அறிவு மைசூர் பாகு அப்படின்னு அறிவு. ஜெயந்தி அம்மா நேற்று மைசூர் பாகு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சாப்பிடல, சுகர் பேஷண்ட். ஐயோ 4-5 கிலோ கம்மியாயிருக்கு 2 நாள்ல ஃபீவர் வந்ததுல. இப்போ ஒரு மைசூர் பாக் எடுத்து உள்ள போட்டோன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். இப்ப காலையிலேயே ஓங்காரம் சொல்ல முடியல. 4 நாள் திரும்ப லீவ் வந்தோம். மைசூர் பாகா இல்ல வந்து கிளாஸா? இப்ப 2 நிக்குது எனக்கு. தூக்கிட்டு போறாரு, எடுத்து தனியா வச்சுக்கிறாரு. நாதம்பிரமம் கொடுக்கூடாது, வீக்னஸ் எங்கேயா வந்துருமோன்னு. யாரும் வாங்கிட்டு வந்துடாதீங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக மைசூர் பாக்குன்னு சொல்றேன். மைசூர் பாக்கா வாங்கிட்டு வந்துடாதீங்க. இல்ல இப்ப ஏற்கனவே ரொம்ப மோசம்தான். நான் மாம்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா மோசாத்துக்கு மாம்பழம் சாப்பிட்டு பழகிட்டேன் நான். அதனால மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டதுனால நேற்றே கொஞ்சம் அதிகமாகி போச்சு. டக்குனு வெயிட் கம்மியாயிடுது. 4 கிலோ 3 கிலோ கம்மியாகுது. கெயினே பண்ண முடியாத அளவுக்கு. இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த மைசூர் பாகுன்னு சொல்றேனே, மைசூர் பாகுன்னு ஃபர்ஸ்ட் என்ன வருது? அது ஸ்ரீகிருஷ்ணா மைசூர் பாகா இல்ல லோக்கல் மைசூர் பாகா, அது கீல பண்ணியிருக்கானா இல்ல ஆயில்ல பண்ணியிருக்கானா தெரிஞ்சிருமா உங்களுக்கு? கடலை மாவுல பண்ணியிருக்கானா? அந்த கலரை பார்த்தாவே நான் சொல்லிடுவேன் அது கடலை மாவுல பண்ணியிருக்கா இல்ல பாசிப்பருப்பு மாவுல பண்ணியிருக்கானா, அதோட ஸ்மெல் என்ன, இதெல்லாம் எங்க இருந்து உங்களுக்கு ஆகுது? அறிவுல. அந்த அறிவுல எடுத்து மைசூர் பாகை எடுத்து உள்ள வச்ச மாத்திரத்துல அந்த பிரவுன் கலர் பார்ட்டை எடுத்து வாயில வச்சோன்னு அப்படியே போகும் பாருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அறிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த அறிவை தாண்டி அது என்ன பண்ணுதுன்னா உணர்வோட ஒன்று கலக்கு.
இந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லா முக்கியமா தெரிஞ்சுக்கணும். உணர்வோட எது ஒன்று கலக்குதோ, சிங்க் ஆகுதோ, அப்ப நான் என்ன பண்றேன், அப்ப நான் பேச்சு வரல, ஆஹா கண்ணு முடி, ஆஹா சொல்றோமா, ஆஹா என்ன மியூசிக்கா, செந்தாரம் பூவில் வந்தாடும் தென்று, ஆஹா என்ன அற்புதமான மியூசிக், இளையராஜா ஐயோ பொண்ணு எடுத்துருக்காங்க, சின்ன பாட்டு என்ன மியூசிக், வெறும் மியூசிக் பாட்டாக போதும் எங்கேயோ கொண்டு போகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல அறிவை தாண்டி எல்லா விஷயங்களும் போகிறதுல, நம்ம விவகாரத்துல டெய்லி பண்றோம்ல, டெய்லி பண்ற விஷயங்கள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த உணர்வோட சிங்க் ஆகிறது இல்லை. உணர்வோட பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பர்ஷம், நல்ல காட்சிகள், நல்ல ஸ்மெல்லு, நல்ல டேஸ்ட், நல்ல ஸ்பர்ஷம், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் போது, ரொம்ப சத்துவ குணத்தோட உயர்ந்து நிற்கும் போது, அந்த சத்துவ குணமான வஸ்துவோட விஷயம் அந்த உணர்வுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, சிங்க் ஆகுது உணர்வோட. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சாட்சி பிரத்யக்ஷம் அப்படின்னு பேர். சாட்சி பிரத்யக்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உணர்வுகளை பாத்தீங்க அப்படின்னா அறியறது, பிரகாசிக்கிறது. அந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா புத்தியை கடந்து போறது. இளையராஜா மியூசிக்னு சொன்னீங்கன்னா அது அறிவு. அதுக்கப்புறம் நீங்க என்ஜாய் பண்றீங்க, மைசூர் பாகு சொன்னீங்கன்னா அறிவு. அந்த அறிவை கடந்து எப்போ பாத்தீங்கன்னா அது உணர்வோட மிக்ஸ் ஆகுதோ, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களுக்கு அப்படியே பேச்சு நின்றுடும். சுவாமிகிட்ட போறோம், சுவாமிகிட்ட டெய்லி காலையில போய் பெருமாள்கிட்ட பார்த்து கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அவர் கூட பார்த்தீங்கன்னா மெதுவாக அவரை பாவிக்கும் போது டம் காண போயிடுது. டைம் இல்லை, அந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை, டைம் இல்லை. நம்ம எங்கே நிற்கிறோம், பூஜாரி பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பூவோட நின்றுட்டு பிரசாதத்தோட. நான் கண்ணை முன்னு தெரியவே தெரியாது, எவ்வளோ நேரம் நின்னாருன்னு தெரியாது. கண்ணை தொடர்ந்து பார்த்தா ஒரு சாமி அப்படின்னு நின்றுட்டு பிரசாதத்தோட. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பெல்லாம் நீங்கள் அந்த அறிவை கடந்து நீங்கள் போறீங்களோ, ஒரு விஷயத்தோட சிங்க் ஆகுறீங்களோ, அதுக்கு பேர் உணர்வோடு சிங்க் ஆகிறது. அதுக்கு பேர் என்ன பேருனா அனுபவம். பசி, தாகம், வலி இதெல்லாம் இருக்குல்ல, துக்கம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அறிவு இல்லை. ஆனா அறிவு இல்லாமலும் இல்லை. ஆனா அதுக்கு பேரெல்லாம் வெறும் அறிவுன்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு அனுபவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஸ்டெப்ஸ் போங்க, நல்லா போங்க. அப்ப முதல்ல அறிவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷயங்களே உணர்வுகளோட இருக்கும்போது அதுக்கு பேரு அனுபவம். இந்த அனுபவத்தை எந்த சாட்சியானவன் பிரகாசிக்கின்றானோ அவன் அறிவுக்கு உட்பட்டவன் இல்லை, அவன் சுவானுபவம். அவனை பாத்தீங்கன்னா அறியவும் முடியாது, உணரவும் முடியாது. அவனை என்ன பண்ண முடியாது, அறியவும் முடியாது, உணரவும் முடியாது. அப்ப அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே அறிவு, அனுபவ சுவானுபவ வடிவானவன், சுவானுபவ ஸ்வரூபம், தானா நிக்கிறவன். அதான் ஆத்மா. ஆத்மா பாத்தீங்க அப்படின்னா அறிய முடியாது, இன்னொருத்தன் இல்லை, அறியறதுக்கு இன்னொருத்தன் இல்லை. வித்யாதாரம் வா கேன விஜானியாத், எல்லாத்தையும் எல்லாத்தோட அறிவும் அவனோட ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து உண்டாகிறது. அப்ப அவனை அறிவதற்கு வேற ஒருத்தரும் இல்லை. அப்ப ஆத்மாவை அறிய முடியுமான்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், ஆத்மாவை அறிய முடியாது. ஆத்மாவை அறிஞ்சிங்கன்னா அது பாத்தீங்கன்னா துவாலிட்டி ஆயிடும். என்னையே நான் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் தானா நிற்க முடியும். அதுதான் முக்கியம். இப்ப நம்ம நிர்விகல்ப சமாதியில என்ன ஆனோ, தான் தானா நிற்கிறது. ததா திருஷ்டுக்கு சொரூப்பே அவஸ்தானம், இதுதான் கரெக்ட். அப்ப தானை பாத்தீங்கன்னா அறியறோம் அப்படின்னா, புத்தியில அறியறோம்னா அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். அந்த பரோட்ச ஞானத்தை தாண்டி பாத்தீங்கன்னா தான் தானா நிக்கிறதுக்கு பேரு அபரோக்ஷ அனுபூதி. புரியுதா உங்களுக்கு? இப்ப யாராவது கேட்கிறாங்க அறிவா அனுபவமானு கேட்டா, முதல்ல அறிவு, ஆத்மாவை பத்தின அறிவு உண்டாகணும், அதுக்கப்புறம் அது அனுபவமா பரிணமிக்கணும். பரோட்ச ஞானம் அது அபரோக்ஷ அனுபூதியா மாறணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதா? அப்ப அறிவை நிஷேதம் பண்ணுவோமா? முதல்ல அறிவு தானே வரணும். அதுக்காக தானே படிக்கிறோம், உட்காந்து மணிக்கணக்கா படிக்கிறோமே. சிரவணம் பண்றதெல்லாம் எதுக்கு? புத்தியில அறியறதுக்கு, ஆத்மாவை.
ஆனா அது அனுபவமானு கேட்டீங்கன்னா அனுபவம் இல்லை. அதை நிஷ்டையா பண்ணும்போது சுவானுபவம். கீதால வரப்போகுது. கீதால வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி சொல்ற அதுக்கு பேர் விஜயானம். ஆத்மாவுக்கு பேர் என்ன பேரு? விஜயானம். 4th சாப்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. ஞான விஜயான நாசனம் 41வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத்வம் இந்திரியான் தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரதிகிஹ்யேனம் ஞான விஜயான நாசனம் அப்படின்னு கீதால சொன்னார். அதுக்கு வந்து 41வது ஸ்லோகத்துல பாஷ்யத்துல படிச்சீங்கன்னா நான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஞானம் என்று எதையெல்லாம் சொல்றீங்களோ அந்த ஞானம் எல்லாமே புத்தியில உண்டாகிற அறிவு. புரியுதா? புத்தியில உண்டாகிற அறிவு ஞானம், அறிவு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அனுபவம். புரியுதா? இதுதான் இந்த விஷயம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக் சேத்தனாதிகமகான்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப பிரத்யக் சேத்தனாதிகமகான்றதுக்கு அர்த்தம் அதிகமம் அப்படின்ற அர்த்தத்துல அதிகம 2 சப்தம் இருக்கு. கம் தாத்துன்னு பேர். அதுக்கு பேர் இந்த கம் தாத்துன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கம்ன்ற தாத்து வந்து எப்பவுமே செல்லுகள் அப்படின்ற அர்த்தத்தை உடைய தாத்துக்கள் நிறைய இருக்கு. நூற்றுக்கணக்கான தாத்துக்கள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கத்தியர்த்த தாத்துக்கள்னு பேர். பொதுவா சொல்லுவோம் கத்தியர்த்த தாத்துக்கள். செல்லுகளை அர்த்தமாக உடைய ரூட் அது சம்ஸ்கிருதத்துல. அதுக்கு எல்லாத்துக்கும் 3 மீனிங் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செல்லுதல், கச்சதி. கம் தாத்துக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கச்சதி செல்கின்றான், ஆகச்சதி வருகின்றான், போறான் வரான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே கம் தாத்து வந்து பாத்தீங்கன்னா ஞப்தி அப்படின்னு அர்த்தம், அறிதல். கதி, ஞப்தி, பிராப்தி அப்படின்னு 3வது அர்த்தம், அடைதல். அப்போ இந்த அதிகமகன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை முதலில் அறிகின்றான், அதுக்கப்புறம் ஆத்மாவை அதற்கு பிறகு அடைகின்றான். அடைஞ்சா அதுக்கு பேர் என்ன பேரு? அனுபவம், அபரோக்ஷம் அப்படின்னு பேர். அப்ப இந்த ஓங்காரத்தை சொல்ல 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 உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா? ஒரு மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஓங்காரம் பண்ண பண்ண பண்ண, அது உக்கார பிரதானமா பண்றோமா, உக்கார பிரதானமா பண்ண 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 உங்க புத்தி ரொம்ப ரொம்ப சூக்ஷ்ம தன்மையாடுது. ஞான சந்ததி வர்த்தயதி. ஞான சந்ததினா நல்ல புத்தி வந்து பாத்தீங்கன்னா டீப் அனலைஸ் பண்றதுக்கான சாமர்த்தியம் உங்களுக்குள்ளார உண்டாயிடும் முதல்ல. அப்ப புத்தியில சாமர்த்தியம் உண்டாச்சுனாவே நீங்க இந்த ஆத்மாவை அறிய முடியுமா? சூக்ஷ்மமான வஸ்துவை அறியக்கூடிய சாமர்த்தியம் உண்டாயிடும். புத்தி ரீதியா அறியற முதல் அறிவு உங்களுக்கு உண்டாயிடும், ஞப்தி. அதுக்கு பேரு ஞப்தின்னு பேரு, அறிதல். அதிகம அப்படின்றதுக்கு அர்த்தம் முதல்ல ஞப்தி, அறிதல், புத்தி ரீதியாக அறிதல், பரோட்சமாக அறிதல். இது மாதிரி ஒண்ணு இருக்கு, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தனமா, முதல் அர்த்தம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மீனிங் என்ன அப்படின்னு கேட்டா, அதிகம அப்படின்றதுக்கு அர்த்தம் பிராப்தி. பிராப்தினா என்ன அர்த்தம்? எதை அறிஞ்சோமோ அதையே அடைதல், தான் தானா ஆகுதல். தான் தானா அடைதல் இல்லை, தான் தானாக ஆகுதல், தான் தன்னையே அடைதல். தான் தன்னையே அடைதல். ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணிடுச்சு? ஒரிஜினலை போய் அடைஞ்சிடுச்சு. சூரியன் இந்த கண்ணாடியை வச்சு நான் என்ன பண்ணேன்? ரிஃப்ளெக்ட் பண்ண சூரியனோட பிரகாசத்தை சூரியன்ட்ட இருந்து கண்ணாடியில பட்டு வெளியில தெரிஞ்சுது. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அந்த கண்ணாடியை தூக்கி சூரியனை நோக்கி திருப்பிட்டேன். ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆச்சு? ரிஃப்ளெக்ஷன் அந்த ஒரிஜினல் பிரகாசத்தை அடைந்தது, ஒன்று கலந்தது. இதாங்க அடைதல். அப்போ ஓங்காரத்தை சொல்றதுனால லட்சியம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பரோட்ச ஞானம், அதுக்கப்புறம் அபரோக்ஷானுபூதி வரைக்கும் உங்களை கொண்டுட்டு போகும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அப்பியந்தராய அபாவஸ்ச. அப்பினா மேலும், அப்படின்றதுக்கு அர்த்தம் மேலும், சேவும் இருக்கு, ரெண்டுமே மேலும்ன்ற அர்த்தம். அண்டு இந்த மார்க்கத்துல போகும்போது எவ்வளோ ப்ராப்ளம் சுவாமி இருக்கு, ஏகப்பட்ட ப்ராப்ளம். பத்ரம் கருணே விஸ்ருணுயாம தேவாஹ, பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராஹ, ஸ்திரைரங்கையே ஸ்துஷ்டுவாகும் சஸ்தனூபிஹி வ்யசேம தேவஹிதம் யதாயுஹு. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ, ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ,
ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி மந்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே பிரார்த்தனை பிரார்த்தனை பிரார்த்தனை. சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஷன்னோ மித்ரசம் வருணः ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः ஷன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु. ஒரே பிரார்த்தனை பிரார்த்தனை. ஏன்னா இதை பண்ணு அதை பண்ணு, எனக்கு காது நல்லா இருக்கட்டும், கண்ணு நல்லா இருக்கட்டும், மூக்கு நல்லா இருக்கட்டும், என்னை ப்ரொடெக்ட் பண்ணு, என்னோட ஆச்சாரியரை காப்பாத்து, என்னை காப்பாத்து. ஒரே புலம்பு. இந்த சாந்தி மந்திரத்துல ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா தசசாந்தி படிக்கிறது நாங்கள் டெய்லி வச்சிருந்தோம். காலையில வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் நார்த் இந்தியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச மாத்திரத்துல வந்து சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தசசாந்தியை படிக்கிறது. காலையில் 7 மணிக்குள்ளாரெல்லாம் தசசாந்தி படிச்சிருவோம். எனக்கு அப்போலாம் ரொம்ப அர்த்தம்லாம் தெரியாது. இப்போல்லாம் தசசாந்தியை படிக்கிறது இல்லை. போனா போட்டணும். ஏன்னா பொய்ன்னு சொல்லிட்டு பொய்யா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் மாறி போச்சு. சாந்தி மந்திரம் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே பிரார்த்தனை. இப்ப நான் உங்களுக்கு பிரணவ பிரார்த்தனைன்னு ஒண்ணு அனுப்பி வச்சிருக்க பாத்தீங்களா? என்ன டெய்லி நம்ம ஓங்காரத்துக்கு படிக்கிறோம்ல. எஸ் சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபா சந்தோபியோத்யமிருதா சம்பபூவ. இந்த மந்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னாலும் பிரார்த்தனை தான். அப்ப சாந்தி மந்திரங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணி என்னை காப்பாத்தி, என் காதை காப்பாத்து, மூக்கை காப்பாத்தி, என் வாயில நல்ல சப்தம் வரட்டும், நான் நல்ல சப்தங்களை கேட்கட்டும், என்னோட மனசு நல்லா இருக்கட்டும், என்னோட புத்தி நல்லா இருக்கட்டும், இதெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னா என்ன என்ன தெரியுது தெரியுங்களா உங்களுக்கு? இதுல எல்லாத்துலயும் பிரம்ம வித்யாவில ஈடுபடும் போது கண்டிப்பா ட்ரபிள் வந்துகிட்டே இருக்கும். தெரியுதா? இல்லைன்னா தசசாந்தி படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப தசசாந்தி மந்திரங்களை படிக்கிறதுக்கான காரணமே இந்த தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்றதுக்காக. அந்தராயங்கள் அப்படின்னு பேர். சாந்தின்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்றோம் அப்படின்னா சாந்தி சாந்தி சாந்தி. என்னது? தாபத்திரயம் சொல்லக்கூடிய ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகம் சொல்லப்படும். இந்த மூணுத்துல இருந்தும் வரக்கூடிய இன்னல்கள், இடர்பாடுகள், அப்டக்கல்ஸ் எதெல்லாம் வருதோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தி ஆகட்டும், சமமாகட்டும் அப்படின்றதுக்காக. ஆனா ஆச்சா சுவாமின்னா கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு ஆகிறது இல்லை, ரொம்ப கம்மி. அதுக்கு என்ன வாஸ்தவமா என்ன எக்ஸாக்டா ஏதாவது ஒரு சாதனம் பண்ணா நல்லா ஆகும் அப்படின்னா எது அப்படின்னா இந்த ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை அபியாசம் பண்றதுனால என்ன இருக்கும்? அபி அந்தராய அபாவஸ்ட. அந்தராயங்கள் சொல்லக்கூடிய எல்லா தடைகளும் நீங்குகின்றன சொல்லியாச்சு. இதுக்கான பாஷ்யத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? பார்த்துட்டோம். பார்த்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஷ்யத்தை திரும்ப ஒரு வாட்டி பார்க்கறது நல்லது. பாருங்க. ஏ தாவத்து ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டாரு? பலன் 2 பலன். ஒரு முக்கிய பலன் ஆத்மாவை அறிதல், அடைதல், அனுபவித்தல். அதுக்கு அடுத்தது பாதையில வந்து உண்டாகக்கூடிய தடைகளை நீக்குதல். அப்ப முதல்ல என்ன சொல்லணும்? நமக்கு முதல்ல அந்தராய அபாவத்தை சொல்லணும். ஆச்சாரியார் சொல்றாரு எவர்கள் எந்த ஏனா எந்த தாவத்துன்றதுக்கு அர்த்தம் முதலில் இந்த ஓங்கார உபாசனை பண்றவங்களுக்கு முதல்ல நடக்கிற என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா பிரயோஜனம் என்னன்னா இந்த யோக மார்க்கத்துல அந்தராயாக எவைகள் அந்தராயங்கள் சொல்லக்கூடிய வியாதி முதலியவைகள் இருக்கின்றனோ அதெல்லாம் சொல்ல போறோம் 30வது ஸ்லோகத்துல. இந்த 30வது சூத்திரத்துல சொல்லக்கூடிய தடைகள் எல்லாம், வியாதி முதலிய தடைகள் எல்லாமே ஈஸ்வர பிரணிதானாத் நபவதி. நபவத்தின்னு என்ன அர்த்தம்? இந்த ஈஸ்வர பிரணிதானத்துக்கு இனிமே திரும்ப நினைச்சுக்கணும். கீதா படிக்கும் போதும் சொல்ல போறோம் ஈஸ்வர பிரணிதானம்னு. இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈஸ்வர பிரணிதானம் பண்ணிட்டேன், சரணாகதி பண்ணிட்டேன். சரணாகதி பண்றதுன்னா என்ன அர்த்தம் கேட்டா மன்மனா பவ, மத்பக்தோ பவ, மத்யாஜி பவ, மாம் நமஸ்குரு. எல்லா காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்டயே எல்லாம் சரணாகதி பண்றது. புத்தி, மனசு, இந்த வாக்கு எல்லாத்தையும். அதுக்கு என்ன சுவாமி ரூட், சரியான ரூட் என்ன சொல்லுங்கன்னா 8வது சாப்டர்ல சொல்றாரு.
என்னன்னு கேட்டீங்கன்னா ஓமித்யேகாட்சரம் பிரம்ம, ஓம் தான் ஏகாட்சரம் பிரம்ம. அதை என்ன பண்ணுவோம், வியாகரன் மாமனுஸ்மரன், அதை உச்சரிச்சுக்கிட்டே வெளியில உச்சரிக்கலாம், சமயம் இல்ல கூட்டமா இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளார சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அப்ப சதா காலமும் மனசுல சொல்லிக்கிட்டே பாத்தீங்கன்னா மாமனுஸ்மர யுத்தியச்ச, என்னையே நினைச்சுக்கிட்டு இந்த ஓங்காரத்தையே ஜபிச்சுக்கிட்டு, புரியுதா உங்களுக்கு? அப்ப ஓங்காரத்தையே ஜபிச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை ஸ்மரணம் பண்ணுங்க. இதான் பாத்தீங்கன்னா சரணாகதின்னு பேரு. இதுக்கு பேர் தான் இங்க நம்ம சொல்ற என்னது, ஈஸ்வர பிரணிதானாத்வா ஆரம்பிச்சோமா. 23வது சூத்திரத்துல ஈஸ்வர பிரணிதானத்தினாலும் சமாதி சம்பவிக்கும் சொன்னோம். அப்ப ஈஸ்வர பிரணிதானம் பண்றதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓங்காரத்தை சதா காலமும் ஜபிச்சுக்கிட்டு தஜ்ஜபஹ ததர்த்த பாவனம், அதை ஜபிச்சுக்கிட்டு அந்த ஈஸ்வரனையே பாவிச்சுக்கிட்டு இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு சரணாகதி. அதை பண்றதுனால முதல்ல பாத்தீங்கன்னா அந்தராயங்கள் பாத்தீங்கன்னா ந பவதி பவந்தி ந பவதி, அந்தராயங்கள் பாத்தீங்கன்னா சம்பவிப்பதில்லை, தடைகள் எல்லாம் நீங்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமானது என்னது, தடைகள்லாம் நீங்கினா நீங்க போயிட்டே இருக்கலாம். லாஸ்ட் எண்ட்ல நம்மளோட டெஸ்டினேஷன் வருது, சொரூப தரிசனம். அப்படி சொரூப தரிசனம் சொல்றோம். அப்ப பாத்தீங்கன்னா நான் இப்ப நான் இருக்கேன்றது உங்களுக்கு அனுபவமா அறிவா சுவாமி? நான் இருக்குன்றது அனுபவமா அறிவா சுவாமி? அறிவா இருக்கு. அறிவா இருந்தா என்ன அர்த்தம், என்னை பத்தி தெரியுது ஆனா நான் என்னை அடையாம இருக்கேன். ஏன் அப்படின்னா நான் உபாதியோட சேர்ந்து இருக்கேன், தேகாதிகளோட சேர்ந்து இருக்கேன். சுத்த நான எனக்கு தெரியாது. ரிஃப்ளெக்ஷனுக்கும் ஒரிஜினலுக்கும் என்ன சுவாமி சம்பந்தம், என்ன டிஃப்ரென்ஸ் சுவாமி? ஒன்றும் இல்லைங்க. நான் தான் பார்த்தீங்கன்னா கேமரால பார்த்தேன்னா ரிஃப்ளெக்ஷன், கேமராவை எடுத்துட்டுனா நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த மானிட்டர்ல தெரியறது ரிஃப்ளெக்ஷன், நான் எதிர்க்க இருக்கிறது நான். இப்போ மானிட்டர் எடுத்தாச்சு, மானிட்டர் எடுத்தா மிச்சம் யார் இருப்பா? நான் மட்டும்தான் இருப்பேன். கண்ணாடியை பார்க்குறீங்க, கண்ணாடியை பார்த்தோன்னு தெரியுறீங்களா? ஆமாம், கண்ணாடி எடுத்துருங்க, இப்போ மிச்சம் யார் இருப்பா? நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. இதாங்க இப்போ நான் இருக்க ஒரிஜினல் நான். இந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீடியமாக இருக்கக்கூடிய தேகம், புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், ஜீவன் சொல்கிறோம். அப்போ ஜீவனே பார்த்தீங்கன்னா எப்போ ஒரிஜினல் ஆத்மாவை ஆகிறான் அப்படின்னா, ஒவ்வொருத்தையா லயப்பிரக்கிரியா மூலமாக ஒவ்வொருத்தையா லயம் பண்ணிக்கிட்டே போகிறான்னு வச்சுங்க. என்ன லயம் பண்ணுறதுன்னு அர்த்தம்? ஒவ்வொன்றா ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே போகிறோம், மீடியத்தை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணுறோம். அப்போ மிச்சம் யார் இருப்பான்னா ஒரிஜினல் மட்டும் மிச்சம் இருக்கு. அந்த ஒரிஜினல் தான் எத்தனை கண்ணாடி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி பிராணன் ஒரு மாயா ஒரு கண்ணாடி, அவித்யா 2வது கண்ணாடி பிராணன், தூக்கத்துல இருக்கிறது. தூக்கத்துல அவித்யாவும் பிராணனும் இருக்கு, ரெண்டு கண்ணாடி. அதுக்கப்புறம் தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகும்போது புத்தின்ற கண்ணாடி, அப்புறம் மனசுன்ற கண்ணாடி, அதுக்கப்புறம் 5 இந்திரியங்கள் அதுவும் கண்ணாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேகம் கண்ணாடி. மொத்தம் எத்தனை கண்ணாடி? 6-7 கண்ணாடி ஆயிப்போச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓங்காரத்தை ஜபிக்க 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 இந்த எல்லா கண்ணாடியையும் ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே போறோம். இந்த கண்ணாடியில தான் அந்த ஒரிஜினல் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த கண்ணாடியை க்ளோஸ் பண்ண ஜாகிரதத்துல என்ன நடக்குது? ஜாகிரதத்துல ஸ்தூல தேகம் நேச்சுரலாவே ஷட் டவுன் ஆயிடுது, ஒரு கண்ணாடி மிஸ். அதுக்கப்புறம் தூக்கத்துல போனதுக்கு பிறகு அங்க மனசு இருக்கு, மனசுக்குள்ளார இந்திரியங்கள் லயமாயி போயிருக்கு. ஜாகிரதத்துல இருந்த இந்திரியம் எல்லாம் எங்க போச்சு? மனசுக்குள்ளார போய் புகுந்துச்சு. மனசுல சொப்பனம் பார்த்துக்கிட்டே இருக்கும். சொப்பன அவஸ்தை தீந்தோன என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களும் போச்சு, அங்க மனசும் போச்சு, கண்ணாடி கட்டு. அதுக்கப்புறம் தூக்கத்துல போனோம், மிச்சம் 2 கண்ணாடி இருக்கு, பிராணன்ற கண்ணாடி இருக்கு, அவித்யான்ற கண்ணாடி தூக்கத்துல இருக்கு. அந்த கண்ணாடியையும் ஷட் டவுன் பண்ணிட்டா மிச்சம் எது இருக்கும்? ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் மட்டும் மிச்சம். புரியுதா? இப்போ இதாங்க லய பிரக்கிரியான்றது தான். அப்போ மிச்சம் எது இருக்கு அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் எதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் சொரூபம்னு ஒரு ஒரிஜினல் இருக்குல்ல. சொரூபத்துக்கு ஒரிஜினலுக்கு பேர் சொரூபம்னு பேர், பிம்பம். அந்த பிம்பம் பாத்தீங்கன்னா சொரூப தரிசனம் அப்படி, சொரூப தரிசனமும் கூட அஸ்ய பவதி, ஈஸ்வர பிரணிதானத்தினால் உண்டாகும். நிறைய புத்திமான்கள் இங்க இருக்கான். என்ன பேரு அப்படின்னா, பக்தியெல்லாம் தூக்கி போடு, சிவனா விஷ்ணுவா, ஒரே இவனுக்கெல்லாம் சிவன் சொன்னாவே உள்ள ஏதோ பண்ணும். ரொம்ப நீச்சல். அவனை பாத்தீங்கன்னா அவனை கொண்டு முன்னாடி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு, நாங்களாம் இன்டெலெக்சுவல், நாங்களாம் புத்திசாலி, அறிவு, ஞானம் அப்படின்னும்.
இந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி குரூப்லாம் ஒன்று இருக்கு. அங்கங்க ஒரு புத்திசாலி புத்திஜீவிகள் இருப்பான் பாருங்க. ஐயோ, அவங்களோட பெரிய தொந்தரவு, பேசவே முடியாதுங்க அவங்களோட. கொஞ்சம் பக்தி கலந்தா, கொஞ்சம் கிரீஸ் தான் கலந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். லூப்ளிகென்ட்லாம் போட்டோன்னு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பக்தி கழுக்கலன்னு வச்சுங்களேன், இந்த சைக்கிள்ல கிரீஸ் போடாம சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும்? கிரீச்சு 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 கிரீச்சுன்னு சத்தம் வரும்ல, இதே மாதிரி இந்த யாரெல்லாம் வெறும் கேவல ஞானம்னு புத்தி ரீதியா போறானோ அவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ளிகென்ட் இல்லாத சைக்கிள். வெறும் அவனுக்கும் துக்கம், மற்றவங்களுக்கும் துக்கம். அதனால்தான் சொல்லுது என்னன்னு கேட்டா, ஈஸ்வர பிரணிதானத்தினால் அந்தராயங்களும் நாசமாகும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா சகுண ஈஸ்வர உபாசனையினால்தான் நீங்க நிர்குணத்தை அறிய முடியும். அப்ப அந்த நிர்குணத்தை அறியறதும் கூட சொரூப தரிசனம் அப்படி அஸ்ய பவதி. இந்த உபாசகனுக்கு சொரூப தரிசனம் சொல்லக்கூடிய ஒரிஜினல் ஆத்ம தத்துவத்தையும் அறிதல் உண்டாகும், அனுபவித்தல் சாட்சா்காரம் உண்டாகும். யதா ஏவ ஈஸ்வரக புருஷக சுத்தகா. எப்படி ஈஸ்வரனை ஏங்க அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தியானத்துல இருக்காரா? நாராயணன் பாருங்க, அழகா பார்க்கடல்ல படுத்து ஆனந்தமா இருக்கார், சிரிச்சுக்கிட்டே இருக்கார், ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கார், பிரசன்னமா இருக்கார். அதே வந்து சிவபெருமானை பாருங்க, அப்படியே ஒரு எப்ப பார்த்தாலும் தியானத்திலேயே இருக்காரு மனுஷன், ஆனந்தமா இருக்கார். அப்ப என்ன போஸ்டர் பாருங்க, கரெக்டான போஸ்டர். சிவபெருமானுக்கா இருக்கட்டும் இல்ல விஷ்ணுவுக்கா இருக்கட்டும். ஒருத்தர் யோக நித்திரையில இருக்கார், ஒருத்தர் சமாதியில இருக்கார், ஒருத்தர் படுத்துக்கிட்டு யோக நித்திரையில இருக்கார், ஆனந்தமா இருக்கார். பொண்டாட்டி காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்காங்க, என்ன ஆனந்தம் பாருங்க. பாம்பு படுக்கையில படுத்திருக்கார், பிராணனுக்கு மேல படுத்திருக்கார் சைத்தன்யமா ஈஸ்வரன். அப்ப இப்படி இருக்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவரா இருக்கார்? யதா ஈஸ்வரக புருஷக. ஈஸ்வரன் ஒரு விசேஷ புருஷன் தானே, விசேஷ புருஷக, புருஷ விசேஷகன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஸ்பெஷல் புருஷன் வந்து சுத்தகா. எப்படி இருக்கார் அவரு? ரொம்ப சுத்தமானவர். பிரசன்னக, பிரசன்னமா இருக்கார். நல்ல வேஷம். நான் அப்பப்போ கிருஷ்ணரோட இந்த சீரியல்லாம் ஏதாவது அப்பப்போ வரும் ஃபேஸ்புக்ல சின்ன சின்னதா பார்த்துப்பேன். அந்த நல்ல வேஷம் போட்டிருக்காங்க, டைரக்டர் நல்லா டைரக்ட் பண்ணிக்குவேன். அதை சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கிருஷ்ணர் எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த மகாபாரதம் ஃபுல்லா ஒரு இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்டே நீங்க பார்க்க முடியாது. எப்பவுமே இழிச்ச வாயனாவே இருக்கிறது, இழுத்துக்கிட்டே இருக்கிறது, எங்க போனாலும் இழிச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த இழிச்ச வாயனா இருக்கிறதுக்கு என்ன பேருனா பிரசன்னம் அப்படின்னு பேரு. எல்லா காலத்திலயும் ஒருத்தரால சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமாங்க? ஒருத்தரை கொல்றதா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் எப்படி கொண்டு வர்ற அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே தான் கொல்றது. அதுக்கு என்ன பேரு? பிரசன்னம். உள்ளுக்குள்ள எந்த விஷயங்களும் இல்லைங்க, ராகத்வேஷம் எதுவுமே இல்லை, பிரசன்னம். அதனால அவரு மாயையும் இல்லாம சுத்தமா எப்படி இருக்காரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேவலகா. அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காருன்னா மாயையோட சேர்ந்தா டுவாலிட்டி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மாயையோட அவர் சேர்றதே இல்லை ஈஸ்வரன். அவர் வந்து மாயையோடு சேராம சதா காலமும் சொரூப அவஸ்தையில இருக்கிறவர். ஈஸ்வரன் சதா சொரூபத்திலேயே இருக்கிறவர். நம்மெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவை ஆதாரமா கொண்டு நம்ம இருக்கோம். ஆனா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சதா சைத்தன்யத்தை ஆதாரமாக கொண்டிருக்கிறார். அப்ப ஈஸ்வரன் எதை தியானம் பண்றார்? சொரூபத்துல தியானத்துல இருக்கார். சிவன் எதை தியானம் பண்றார்? தன்னுடைய சொரூபத்துல தியானத்துல இருக்கார். நீங்களும் நானும் எதுல இருக்கோம்? விஷயத்துல தியானத்துல இருக்கோம். இப்ப அவரை தியானம் பண்றது மூலமா, ஓங்காரமா அவரை தியானம் பண்றது மூலமா அவர் எப்படி சுத்தமா இருக்காரோ, அவர் எப்படி வந்து தனிச்சு இருக்காரோ கேவலமா, அவர் எப்படி வந்து பிரசன்னமா இருக்காரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அனுபசர்க எதோடையும் சம்சாரமே இல்லாத அசம்சாரியா இருக்காரோ அதே மாதிரி அவரை நம்ம பிரார்த்தனை, அவரை சரணாகிரி பண்றதுனால ஓங்காரத்து மூலமா நமக்கும் என்ன ஆகுது அப்படின்னா பிரதிசம்பேதியக புருஷக. பிரதிசம்பேதினா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸா இருந்த நம்மளும் கூட, பிரதிபிம்ப சைத்தன்யமா இருக்கிற நம்மளும் கூட மெதுவா 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 நம்மளோட மீடியங்கள்ல இருக்கிற அபிமானம் எல்லாம் போய், தேக அபிமானம் போய், இந்திரிய அபிமானம் போய், மனசோட அபிமானம் போய், புத்தியோட அபிமானம் போய், பிராணனோட அபிமானம் போய், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யால இருக்கிற அபிமானமும் போயிட்டு நம்ம எப்படி இருப்போம்னா நம்மளும் கூட அந்த ஈஸ்வரன் மாறிய சுத்தமா பிரசன்னமா கேவலமா தனிச்சவனா எதோடும் சம்பந்தம் இல்லாதவனா கேவலம் அகமகமகம்னு ஆக முடியும் அப்படின்னு இத்தியேவம் அதிகச்சு. இந்த விதமாக அந்த புருஷனை அவன் அடைகின்றான் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு கேள்வி வருது, சாமி
இந்த அந்தராயன்னு சொன்னீங்களே சுவாமி, தடைகள். அந்த தடைகள்லாம் என்ன சுவாமி அப்படின்னா சூத்திரம் ஆரம்பிக்கிறது 30வது சூத்திரம். 30வது சூத்திரத்துக்கு வந்து பாஷ்யம் ஒன்று சொல்றார் ஆச்சாரியார். அதக்கே அந்தராயாகா. பிறகு அந்தராயங்கள் சொல்லக்கூடிய யோகத்துல சம்பவிக்கிற தடை கற்கள் என்ன, பிரதிபந்தங்கள், பேரிகேட்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேள்விங்க. ஏ சித்தசிய விக்ஷேபகாக. ஏன்னா எந்த அந்தராயங்கள்னா என்னன்னா தடைகள். ஏன் தடைகள் அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலிக்க வைக்குது. அதனால அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தான்ல நிக்கணும்னு என்ன பண்ணணும், ஏகாகிர சித்தம் வரணும். ஏகாகிர சித்தத்துல இருந்து மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே அசங்காம குலுங்காம அப்படியே நிர்விகாரமா என்ன ஆயிடும், அச்சல தத்துவமா நம்ம ஆகணும். ஏன்னா பிரம்மன்றது சுத்த ஆத்மான்றது அச்சலம். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பாடியில வெளியில எல்லா இடத்துலயும் நமக்கு ட்ரபிள்ஸ் வருதுன்னு வச்சுங்க. இந்த ட்ரபிள்ஸ் வரும்போது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு ட்ரபிளும் வெயில் ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு, சித்தம் என்ன ஆகுதுன்னா சஞ்சலிக்குது. ஒரே காத்தா இருக்குங்க, ஒன்றும் பண்ண முடியல, ஒரே காத்தா இருக்கு, சித்தம் சஞ்சலிக்குது. ஐயோ ஜுரமா இருக்கு, இப்ப எனக்கு எனர்ஜியே இல்லை, ஒரே ஜுரமா இருக்கு அப்படின்னு போது சித்தம் சஞ்சலிக்குது. அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அசைவில்லாம இருந்தா பிரம்மத்தை அடைய முடியும். ஆனா அந்த அசைவில்லாம இருக்கிறத முடியாம என்ன பண்ணுது, சித்தம் விஷயங்கள்னால தடைக்கற்கள்னால சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பேரு, சித்த விக்ஷேபம்னு பேரு. அந்த சித்த விக்ஷேபக்காக இந்த தடைகள் எல்லாமே சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேபம் செய்யக்கூடியவை, சஞ்சலிக்க கூடியவை. கே புனக தே கியந்தோவா இது. அவைகள் எவைகள், எத்தனை கேள்வி கேட்கிறோம். அவைகள் அவளோட சொரூபம் என்ன, கே புனகத்தே கியந்தோ வா இது. அவைகள் எத்தனை, அவைகளோட சொரூபம் என்ன என்ன அப்படின்றத பத்தி எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேள்வி கேட்டா சூத்திரம் ஆரம்பிக்கிறது 30வது சூத்திரம். இந்த 30வது சூத்திரம் படிக்கிற பாரு. வியாதிஸ்தியான சம்சய பிரமாத ஆலஸ்ய அவிரதி. பிரிச்சே படிக்கிறேன், ஏன்னு கேட்டீங்கன்னா சேர்த்து படிச்சா உங்களால பெரிய சூத்திரம் படிக்க முடியாது. அதனால தனித்தனியா பிரிச்சு படிக்கிறேன். ஒரு இடத்துல தப்பு இருக்கு, அதையும் நீங்க சரி பண்ணிக்கலாம். வியாதிஸ்தியான சம்சய, வியாதிஸ்தியான சம்சய பிரமாத ஆலஸ்ய அவிரதி பிராந்தி தர்ஷன அலப்த பூமிகத்துவ. அந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அலப்த பூமிகத்துவ. அதுக்கப்புறம் அனவஸ்திதன்னு வரணும், அந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கு. பூமிகத்துவான் அப்படின்னு இருக்கா, அந்த பூமிகத்துவ அதோட தனியா பிரிச்சு அனவஸ்திதன்னு அந்த அவஸ்திதன் இருக்கு. அவஸ்திதைக்கு நடுவுல ஒரு நகாரத்தை போட்டீங்கன்னா அனவஸ்திதன் ஆயிடும். முன்னாடி இருக்கிற நகாரத்தையும் ஒரு தீர்க்கத்தையும் அடிச்சிட்டீங்க அப்படின்னா அலப்த பூமிகத்துவ. வால இருக்கிற காலையும் இன்னையும் அடிச்சிருங்க, நகாரத்தையும் அந்த காலையும் அடிச்சிட்டீங்கன்னா அலப்த பூமிகத்துவ. அதுக்கப்புறம் அவஸ்திதன் இருக்கு, அவஸ்திதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அனவஸ்திதன்னு ஒரு ஆக்கு பக்கத்துல ஒரு நகாரத்தை போட்டுக்கிட்டீங்கன்னா அனவஸ்திதத்துவானி. சித்த விக்ஷேபாக தே அந்தராயாக. வியாதிஸ்தியான சம்சய பிரமாதாலஸ்யாவிரதி பிராந்தி தர்ஷன அலப்த பூமிகத்வ அனவஸ்திதத்வானி சித்த விக்ஷேபாக தே அந்தராயாக. வியாதிஸ்தியான சம்சய பிரமாதாலஸ்யாவிரதி பிராந்தி தர்ஷன அலப்த பூமிகத்வ அனவஸ்திதத்வானி சித்த விக்ஷேபாக தே அந்தராயாக. வியாதிஸ்தியான சம்சய பிரமாதாலஸ்யாவிரதி பிராந்தி தர்ஷன அலப்த பூமிகத்வ அனவஸ்திதத்வானி சித்த விக்ஷேபாக தே அந்தராயாக.
போதும், மீனிங் வந்துடலாம். என்னெல்லாம் தடைகள், யார் இப்ப நம்ம எல்லாம் யோகத்துல ஈடுபடுறோம், இப்ப நமக்கு தெரியணும் யார் யாருக்கு எத்தனை எத்தனை தடைகள் இருக்குன்னு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. சாமி எனக்கு இருக்கு, எனக்கு இது இருக்கு, ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இது தெரியணும். ஆமா சாமி இது ப்ராப்ளம்னு. ஏன்னா ஃபியூச்சர்ல நிறைய தடைகள் வரப்போகுது, இதுல இருக்க எல்லாமே உங்களுக்கு இப்ப சம்பவிச்சிருக்காது. அப்ப இப்போ உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்றதை நீங்க ஐடென்டிஃபை கரெக்டா மிடில் மேனா இருந்துகிட்டு ஓவர் கான்பிடென்டாலாம் இருக்கக்கூடாது. தன்னை எடை போடும்போது கரெக்டா என்கிட்ட என்ன இருக்கு, பசிக்குதுன்னா பசிக்குது, வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்ல கத்துங்க. மற்றவங்களுக்காக உங்க ஒப்பீனியன்லாம் மாத்திக்காதீங்க. என்னோட அனுபவம் என்னமோ, ஆமா சாமி பசிக்குது, எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வலிக்குது சாமி, வயல வலிக்கல ஜி, நல்லா தான் இருக்கு அப்பெல்லாம் சொல்லாதீங்க. வலிக்குது ஜி, இன்னும் வலிக்குது, எனக்கு இன்னும் வலி தீரலை, பசி தீரலை, நல்லா தெளிவா உண்மையா சொல்லுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருந்துட்டு கரெக்டா ஜட்ஜ் பண்ணுங்க. என்னெல்லாம் இருக்கும். முதல்ல வியாதி, வியாதி இருக்கா, ஆமா சுவாமி எல்லாம் கை தூக்கோமே நம்ம, எனக்கு வியாதி கூடயே பிறந்தவன். கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் ஒரு பிரசாதத்தோட கொடுத்து அமைச்சிருக்க வியாதி. இந்த வியாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அனுகிரகம் தெரியுங்களா. இந்த சம்சாரத்துல வைராக்கியம் வரணும்னா மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாதியை கொடுத்துருக்கிறதே அதுக்காக தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல சின்ன வயசுல இருந்தே எனக்கு வைராக்கியம் இருக்கு இந்த வியாதி. அப்ப வியாதி இருக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வியாதின்றத பத்திலாம் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோகம், வியாதின்றதுக்கு அர்த்தம் ரோகம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது சொல்றோம் ஸ்தியானம். ரெண்டாவது என்னது, ஸ்தியான, ஸ்தியானம்னு போட்டுக்கலாம், ஸ்தியானன்னு சொல்லலாம். ஸ்தியானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தியானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செயலின்மை, அகர்மண்யத்தான்னு சொல்லுவோம். எந்த ஒரு காரியத்திலையும் போக முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சில சமயம் நம்மளே எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணுவோம். அப்படியே உட்கார்ந்தே இருக்கும், படிக்க தோணாது, எந்திரிச்சு குளிக்க தோணாது, சாப்பிட தோணாது, தியானத்தை பண்ண தோணாது, ஜபம் பண்ண தோணாது, தியானம் பண்ண தோணாது, பிராணாயாமம் பண்ண தோணாது, வெளியில போக தோணாது, எந்த கர்மத்தையும் பண்ண பார்த்துக்கலாம் அது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உட்கார்ந்தே இருக்கும். ஜட மாதிரியே உட்காந்து கல்லு மாதிரி. வீட்டுக்காரமா கேட்பாங்க, என்ன பாறை மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, திட்டிட்டு போவாங்க. நிறைய ஹஸ்பண்ட் அது மாதிரி தான். ஹஸ்பண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியானத்துல மாட்டிருப்பாங்க, அப்படியே உட்கார்ந்தே இருப்பாங்க, பேய் மாதிரி, கல்லு மாதிரி, பாறை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது. இதுக்கு என்ன பேரு, ஸ்தியானம். நமக்கு எல்லாத்துக்கும் சம்பவிக்குமா, டிக் பண்ணிக்கணும், பொய்லாம் சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் சம்பவிக்கும். வியாதி வந்து போகும், ஸ்தியானம் அதுவும் வந்து போகும். இது எதோட தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமச அம்சம்னு போட்டுங்க. பக்கத்துல பிராக்கெட்ல அந்த பதார்த்தங்கள் கொடுக்கும் போதே போட்டுங்க தாமசம். தாமசத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமானது. இதுக்கப்புறம் இந்த ஸ்தியானத்துல ஏன் சுவாமி கவனம் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க எங்கேயாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்பாட்டுக்கெல்லாம் எங்கெல்லாம் போனீங்களோ, ஸ்பிரிச்சுவல்னா எங்கன்னா திருவண்ணாமலைக்கு வாங்க. தமிழ்நாட்டில் அதிகமான ஸ்பிரிச்சுவல் ஏரியா இதுதான். திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா எல்லாம் அடைஞ்சவ மாதிரியே தெரியலாஞ்சி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை ஜீவன் முக்தர்கள் மேனேஜ் பண்றது என்னால. பேசுறவெல்லாம் ஜீவன் முக்தன் மாதிரியே பேசுறான், அப்படியே மரம் மாதிரியே நிக்கிறான், கண்டு மாதிரியே உட்கார்ந்துருக்கான். ஒருவேளை நமக்கே தோணுது, ஓ அடைஞ்சிட்டானோ இவன், அச்சலமாயிட்டானோ, பிரம்மஸ்வரூபமா இருக்கானோ அப்படின்னு. யாரும் பிரம்மஸ்வரூபம் இல்லை. செயலின்மை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாமச அம்சம். நான் சொன்னல, வரும்போது ரஜோகுணத்தோட வரான். வந்தவன் என்ன பண்றான், 4 நாள் 5 நாள் குளிக்காம இருக்கான். 4 நாள் 5 நாள் குளிக்காம இருந்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பாடி ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இன்க்ரீஸ் ஆயிடும். இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும்னு மெதுவா இவனை என்ன கொண்டு போகும்னு கேட்டீங்கன்னா தமோ குணத்துக்கு கொண்டு போயிடும். கொண்டு போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா எந்த காரியத்திலையும் ஈடுபட முடியாம ஒரு செயலற்ற தன்மைக்கு ஒருத்தனை கொண்டுட்டு போயிடும் தமோ குணம். அப்ப அப்படி இருக்கிறவனை பார்க்கும்போது இந்த ஊர்ல இருந்து வர்றாங்க எல்லாம், வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேய மாதிரி பிராந்தன் மாதிரி நிக்கிறான். ஒவ்வொருத்தனும் காவி போட்டுட்டு தமோ குணத்துல இருக்கான். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓஹோ சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பெரிய நிஷ்டையில இருக்காரு. ஐயோ சுவாமி நிஷ்டையில இல்ல, ஐயோ மண்ணாங்கட்டி, அந்த ஆள் மண்ணாங்கட்டியா இருக்காரு, பாறையா இருக்காரு. அதுக்கு என்ன பேரு, ஸ்தியானம். ஏமாந்துடாதீங்க. செயலின்மை யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தடை இது. அப்ப நமக்கு அது வரும்போது நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் மற்றவங்க என்னவா இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இப்ப எனக்கு தெரியும் ஸ்தியானம் எனக்கு சம்பவிக்கும். அப்ப சம்பவிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுனால எதிர்க்க யார் எப்படி இருக்கான்னு தெரியும். சத்துவ குணமா இல்ல வந்து தமோ குணமான்னு தெரியணும்.
சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரணம், பூரண ஸ்புரணம். அது ஒரே பிரகாசம், தன்னை அறியும் பிறவற்றையும் பூரணமா அறியும் செயலின்மையோட இருக்கும். அதான் சத்துவகுணம். தன்னை அறியும் பிறவற்றையும் அறியும், கூட வந்து பாத்தீங்கன்னா செயலின்மையோட பிரகாசமா திருப்தியோட ஆத்மரதியா ஆத்ம திருப்தனா இருக்கும். இதுதான் ஞானத்தோடது. 3:17 ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி யஸ்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தமானவக ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்தியதே. தான் தன்னிடத்திலேயே மகிழ்பவனாக, தன்னிடத்திலேயே ரமிப்பவனாக, தன்னிடத்திலேயே திருப்தி உடையவனாக எவன் இருக்கிறானோ அவனுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. அப்ப சுத்த சத்துவத்துல ஆத்மாவை பிராப்தி பண்ணவன் எப்படி இருப்பான்? சுத்த சத்துவத்துல நிக்கிறவன் செயலின்மையோட இருப்பான். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. வெறும் தியானம்ன்றது செயலின்மையில மட்டும் இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும், தியானம். அப்புறம் 3வது சம்சயம். சம்சயம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பாடம் படிக்க வந்தாங்க. என்ன பண்ணுவான், நல்லா என்ன உயிரை கொடுத்து பாடம் படிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட பிறந்ததே வந்து பாத்தீங்கன்னா சந்தேகத்தோட பிறந்திருப்பான். ஸ்ரத்தாவும் சந்தேகமும் கூட பிறந்தது, உடன் பிறந்தான். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா உடன் பிறந்தானாவே ஸ்ரத்தை வந்துடும் பை பர்த். ஸ்ரத்தா சத்வானுரூபஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத 17வது சாப்டர்ல சொல்ற. எல்லாத்தோட அந்த கரணத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையும் இருக்கும், சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் இருக்கும். பிறந்ததுல இருந்து எல்லாத்தையும் சந்தேக பார்வையில பாக்குறோம். சுவாமி வந்து ஏதோ சொல்றாரு, அவர் ஏதாவது வேற ஏதாவது காரணத்துக்காக நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காரோ. இப்படியே உட்காந்து கேட்டா பாடம் என்ன அவன் யோசிச்சு பண்ணி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கெட்டவன் எல்லாத்தையும் நல்லவனாவே நினைக்கிறது. மந்திரவாத்தியா வந்து 100 ரூபாய் கொடுத்து ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் வாங்கிக்கினா போய் நிற்பான். நம்ம பெரிய பெரிய மந்திரம் இந்த ஓங்காரத்தெல்லாம் சொல்லியிருப்போம், நம்பிக்கையே வராது. ஓங்காரத்துல நம்ம சிஷியர்கள்லாம் இருக்காங்க. அது மாதிரி பெரிய மந்திரம் இருக்கிறதுல ஏதத ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதத ஆலம்பனம் பரம்னு உபனிஷத் மந்திரம்லாம் சொல்லி முறையா தீட்சை கொடுத்து 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஓங்கார தீட்சையை கொடுத்தா, ரோட்ல போயிட்டு தூக்கி போட்டு மந்திரத்தை தூக்கி போட்டு எவனோ ஒரு மந்திரவாதி வந்து 100 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவசியம் பண்ணக்கூடிய மந்திரம் அப்படின்னா அதை போய் 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஜனவசியம், தனவசியம், லோக ஆகர்ஷணம், மாரணம், தாட்டனம், இது மாதிரி ஆளோட விசித்திரமா இருக்கு. நல்லவன் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நல்லவனை நம்பவே மாட்டோம், கெட்டவனையா நம்புவோம். நல்லவன்ட்டு எல்லாம் வந்து யாராவது நல்லதா உயர கொடுத்து ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டவுட்டாவே பார்ப்போம். ஏன்னா நம்ம டவுட்டா இருக்கும்ல, நம்ம திருடன்றதுனால ஒரு திருடன் இன்னொரு ஒரிஜினல் ஆளை ஒத்துக்கவே மாட்டான். நம்மளும் பார்ப்போம், நம்மள மாதிரிதான் இவனா இருப்பான், எதுக்கோ பண்றானே அப்படின்னு. எல்லா விஷயத்திலையும் வக்தா மேல சந்தேகம் வந்தோன்னு என்ன ப்ராப்ளம் வரும் தெரியுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வக்தா மேல சந்தேகம், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வக்தா சொல்ற விஷயத்திலையும் சந்தேகம். அப்ப உங்க பிரவருத்தி வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துல போக அவர் கிடைக்கிறாங்க அதையாவது சொல்லிட்டு போவாரு அப்படின்றோம். இவன் உயிரை கொடுத்து நம்ம ஆச்சரியரா இருந்து பாடம் நடத்திட்டு இருப்போம் மணிக்கணக்கா வருஷக்கணக்கா. நம்மள என்ன பண்ண அவர் எதையாவது சொல்லிட்டு இருப்பாரு. என்னோட ஆச்சாரியருக்கு பக்கத்துல அத்தியந்த சிஷ்யர்களா 2 பேர் இருந்தாங்க, சிவானந்தா கிருஷ்ணானந்தான்னு 2 பேர். நல்ல பேர், ட்வின் பிரதர்ஸ் மாதிரியே இருப்பாங்க, லாரல் அண்ட் ஆடி மாதிரி இருப்பாங்க. ஒருத்தரை லீனா இருப்பார், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டா இருப்பார். கர்நாடகா 2 பேரும். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு ஒன்று இருப்பாங்கல்ல, இந்த லாஸ்ட் பெஞ்ச் எங்க ஆச்சாரியர் உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருப்பாரு. இப்ப நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவருக்கும் சுகர் பேஷண்ட். ஆச்சாரிய உபாசனம், எனக்கு சுகர் கொடுத்துட்டாரு என்னோட ஆச்சாரியர். ஞானத்தை கொடுத்து கூடயே சுகரும் நீங்க வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு. நாங்கெல்லாம் ஆச்சாரியர் சொல்ற வச்சனத்தை வந்து பாத்தீங்கன்னா தலையில வச்சுக்கிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இது வரைக்கும் அவரோட வச்சனத்தை தான் போயிட்டு இருக்கு. என்னோட ஆச்சாரியரோட வச்சனம், என்னோட ஆச்சாரியரோட ஞானம் தான் இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து கூட அந்த கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு ரொம்ப எல்லா கிளாஸ்க்கும் வருவாங்க. அதான் ஆச்சரியம். எல்லா கிளாஸ்க்கும் வந்து உட்காந்துட்டு என்னைக்காவது சில சமயம் நம்ம லாஸ்டா டைம் கொஞ்சம் மிஸ் ஆகும்போது வருவோம். அப்ப அவங்க கூட உட்காந்துட வேண்டியிருக்கும். ஃப்ரண்ட்ல போய் உட்கார முடியாது நம்ம சீட்ல. அவங்க கூட உட்கார்ந்தோன்னு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாமி ரொம்ப சின்சியரா பாடம் நடத்திட்டு இருப்பாரு. இங்க இருந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலேஜ்ல நடக்கிற மாதிரியே ஸ்கூல்ல நடக்கிற மாதிரியே பண்ணுவாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அட பாவிகளா, சாமி ரிஷியோட வச்சனத்தை, பெரிய பெரிய மகான்களோட வச்சனத்தை, சங்கரோட பாஷ்யத்தை எடுத்துட்டு இருக்காரு. அவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. சங்கரர் இப்படிதான் சொல்லுவாரு, வசிஷ்டர் தானே அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு, வியாசர் தானே அப்படிதான். நம்ம ஆச்சரியர் அவரு அப்படிதாங்க ஆரம்பத்துல இருந்து இப்படியேதான் குழந்தைட்டு இருக்காரு. என்ன ஆகும்னா சிறந்தையே வராது. நம்பிக்கையின்மை, சந்தேகம்,
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது யோகம். அப்ப பிரவருத்தி ஆக முடியுமா யோக மார்க்கத்தினா? யோக மார்க்கத்துல பிரவருத்தி ஆகவே முடியாது. என்ன குரோத் இருந்துச்சோ ஏற்கனவே பண்ண புண்ணியத்தினால அது கிடைச்சிருக்கோம், அதுக்கப்புறம் குரோத்தே இருக்காது. மெதுவா 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 கீழே டிகிரேட் ஆயிட்டே தான் போவாங்க. இதுக்கு பேர் சம்சயம். அதனால சாஸ்திரத்து மேலையும் குரு வாக்கியத்து மேலையும் வேதாந்த வாக்கியத்து மேலையும் இந்த யோக சாஸ்திரத்தோட வாக்கியத்து மேலையும் திருட விசுவாசம் வைக்க வேண்டும். அப்ப திருட விசுவாசம் வச்சீங்கன்னா அது சத்துவ குணத்தோட காரியம். அதே நேரத்துல சம்சயம் பட்டீங்க அப்படின்னா அது ரஜோகுண காரியம். சம்சயம் என்னது? ரஜோகுணம். எழுதிட்டே வரணும் என்னென்ன குணத்துல என்னென்ன காரியம் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பிரமாதம். சந்தேகம் வந்து ஒரு விஷயத்துல வருதுன்னு வச்சுங்களேன். நான் சொல்றேன், காலையில எந்திரிச்சோன்னா கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணிட்டு சந்தியா இருக்கிறவங்க சந்தியா பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஓங்கார ஜபத்தை பண்ணுங்க, உங்களுக்கு அந்தராயம் எல்லாம் போகும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க. நல்ல திருட விசுவாசம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆச்சாரியாரோட வச்சனம் மேல சிரத்தை இருக்கு, ஆச்சாரியார் பண்ணியிருக்கார், அவருக்கு நிறைய சம்பவிச்சிருக்கு, அதனால நானும் அவரை ஃபாலோ பண்ணி என்னோட ஆச்சாரியார் மாதிரி நான் பண்ண என்ன மாதிரி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு அது பரம்பரையா அதை பிடிச்சுக்கிட்டே கைப்பிடிச்சுக்கிட்டே ஒரு குழந்தை மாதிரி போயிடலாம். சந்தேகம் இல்லை. சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ண வேண்டிய அந்த யோக மார்க்கத்துல பண்ண வேண்டிய அனுஷ்டானங்களை விட்டுருவேன். ஒரு மனுஷப்பிறவி எதுக்கு கிடைச்சது அப்படின்னா தன்னை அறியறதுக்காக கிடைச்ச மனுஷப்பிறவி. அந்த தன்னை அறிதலுக்கான கருமங்களை எதையெல்லாம் உபாசனைகள் கருமங்கள் இருக்கோ அதையெல்லாம் நம்ம வந்து யோகா அனுஷ்டானங்கள் இருக்கோ அதையெல்லாம் விடுறோமோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரமாதம். பிரமாதம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாதம் இஸ் ஈக்குவல் டு நம்ம செய்ய வேண்டிய கருமத்தை செய்யாமல் போதல். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விவேக சுடாமணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். விவேக சுடாமணியில பிரமாதோவை மிருத்யுஹு சனத் சுஜாத்தியத்துல சொன்ன ஸ்லோகத்தை சங்கரர் விவேக சுடாமணியில சொல்லியிருக்கார். பிரமாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா மிருத்யுன்னு பேரு. எதுப்பா பிரமாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் தானா நிக்கிறது இருக்குல்ல, நிர்விகல்ப நிஷ்டாயா, நான்ல நிக்கிறதுக்கான என்ன முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சியை பண்ணாம விடுறதுக்கு பேர் தான் பிரமாதம். ஏன் பிரமாதம் சம்பவிச்சது? சாஸ்திரம் சொன்னதுலயோ ஆச்சாரியார் சொன்னதுலயோ நம்பிக்கை இல்லை, சந்தேகம் இருக்கு. லோகத்துல இருக்கிற குப்பஞ்சுப்பன் சொல்றது எல்லாத்தையும் நம்புறோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்புறோம், ஆச்சாரியரும் குருவும் சொல்ற விஷயத்தையோ சாஸ்திரம் சொல்ற விஷயத்தையோ நம்புறது இல்லை. அப்ப யோக அனுஷ்டானத்து மேல நமக்கு இந்த அனுஷ்டானத்து மேல நமக்கு ஸ்ரத்தை இல்லாததுனால நம்ம அந்த கர்மத்துல ஈடுபட முடியாம போயிடுறோம். அப்ப அந்த அனுஷ்டானத்துல ஈடுபட முடியாம போறதுக்கு பேரு என்ன பேரு? பிரமாதம்னு பேரு. அதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரமாதத்துக்கு ரெண்டு மீனிங். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது தன்னுடைய நிஷ்டைக்கு தேவையான யோக அபியாசங்களை செய்யாமல் போதல். அது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, சுவாமி எனக்கு நம்பிக்கை இருக்கு சாமி, ஆனா என்னால பண்ண முடியல சுவாமி காலையில. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா கவனக்குறைவு. பிரமாதத்துக்கு இன்னொரு மீனிங் என்னது? கவனக்குறைவு. கவனக்குறைவுன்னு என்ன அர்த்தம்? அவேர்னஸ் இல்லை. நம்ம சொல்றோம்ல, கொஞ்சம் கூட அவேர்னஸே இல்லையா உங்களுக்கு? தெரியும், புத்திக்கு தெரியும், நம்பிக்கையும் இருக்கு. என்கிட்ட நிறைய பேர் பேசுறவங்க நல்ல ஆட்கள். நேற்று கூட ஒருத்தர் பேசினார், சுவாமி நல்லா புரியுது சாமி, யோக சூத்திரம் நல்லா புரியுது, ஆனா காலையில எந்திரிக்கவே முடியல சாமி. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா கவனக்குறைவு. என்ன கவனக்குறைவு சாமி? ராத்திரியில 10 மணிக்கு சாப்பிட்றது. எப்படி சாப்பிட்றது? மூக்கு முட்டை சாப்பிட்றது. மூக்கு வரைக்கும் சாப்பிட்டா என்ன ஆகும்? அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு படுத்ததுக்கு அப்புறம் உடனே படுத்துறது. 10 மணிக்கு சாப்பிட்றது, மூக்கு பிடிக்க சாப்பிட்றது, சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது காலையில 7 மணி வரைக்கும் மெதுவா 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 டைஜஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களை எந்திரிக்கவே விடாது. அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரமாதோ ந கர்த்தவியம். பிரமாதோ பிரம்மனிஷ்டாயாம் ந கர்த்தவிய கதாச்சன. 321வது ஸ்லோகம் விவேக சுடாமணி எழுதிங்க. பக்கத்துல பிரமாதம்ன்ற இடத்துல எழுதிங்க. பிரமாதோ பிரம்மனிஷ்டாயாம் ந கர்த்தவிய கதாச்சன. பிரம்மனிஷ்டையில, பிரம்மனிஷ்டைன்னு அர்த்தம்? இப்ப நம்ம சமாதிக்கு தானே போயிட்டு இருக்கோம், சமாதிக்கு பேர் தான் பிரம்மனிஷ்டான்னு பேரு.
இந்த சமாதி போற அபியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரமாதத்தை எந்த காலத்தை கொண்டும் செய்யக்கூடாது. ஏன் பிரமாதம் பண்ணக்கூடாது? பிரமாதோ மிருத்யு இத்யாக. பகவான் பிரம்மணசுதா சனத் சுஜாத்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா சனத்குமாரர் வந்து பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரருக்கு உபதேசம் பண்றார். பிரமாதம் தான் மிருத்யு, பிரமாதம் தான் மரணம், மரணத்துக்கு சமமானது. அப்ப அந்த பிரமாதம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மீனிங் பிரமாதத்துக்கு அர்த்தம். கவனக்குறைவு. அந்த கவனக்குறைவுல இருந்து என்ன உண்டாகுனா நம்ம கர்த்தவிய கர்மங்கள்ல இருந்து விலகி போறோம். நல்லா மூக்கு முட்டிக்க காலையில எந்திரிக்க முடியாதுன்னு தெரியணும்ல, அனுபவம் உங்களுக்கு யோசிப்பு வரணும்ல. ஒரு 7 மணி 7:30 மணிக்குள்ளாரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். ஒரு 10 மணிக்கு போறதுக்குள்ளார உங்களுக்கு என்ன ஆயிடணும், ஆல்மோஸ்ட் அது 80% 90% டைஜஸ்ட் ஆயிடணும். படுக்கும் போது ரொம்ப கிளியரா படுத்தீங்கன்னா என்ன ஆகும், காலையில வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2-2:30 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிங் 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 மணி அடிக்க ஆரம்பிச்சிடும். போதும், தூக்கம் வந்து போதும், அவ்வளவுதான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், தப்பா பண்ணுவோம். ஏன், ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா பூரி மசாலா பண்ணி கொடுத்தோன்னு ஆஹா பூரி மசாலான்னு உள்ள எல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருந்திருப்போம். நல்லா அடை அவியல் எடுத்து உள்ள விட்டுட்டு இருப்போம். நைட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்து நல்லா தலைவாழை இலை போட்டு விசாரிச்சு நல்லா போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுங்க, என்ன ஆகும், முடிஞ்சு போச்சு, எல்லாம் காலி. நிறைய கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டோன்னு வச்சுங்க, காலையில எந்திரிக்க முடியாது. தெரியணும்ல, கவனக்குறைவு இல்லைல்ல. அப்ப என்ன பண்ணுனா என்ன யோகத்துக்கு விக்னம் நடக்கும் அப்படின்னு தெரியாம கவனக்குறைவோட இருந்துகிட்டு விஷயத்துல ஈடுபட்டோம் அப்படின்னா யோக அபியாசத்தை பண்ண முடியாது. அதனால என்ன நடக்கும், கவனக்குறைவுக்கு பேரும் பிரமாதம். அதனால சம்பவிக்கக்கூடிய யோக அனுஷ்டானத்தோட அபாவம், யோக அனுஷ்டானத்தை பண்ண முடியாததுக்கும் பேரும் பிரமாதம். சம்ஸ்கிருத வேதாந்தத்தை சொல்லும் போது சிம்பிளா சொல்லுவோம், கர்த்தவியதா கர்த்தவிய அபாவதா. பிரமாதத்துக்கு என்ன அர்த்தம், கர்த்தவிய அபாவதா, என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம இருக்கிறது. இதுக்கப்புறம் 4வது, இதுக்கப்புறம் 5வது வருது. நாளைக்கு பார்க்கலாம். 5ல இருந்து இதோட நிப்பாட்டி. இப்ப நமக்கு என்னெல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கா? ஆமா சாமி, எல்லாம் இருக்கு சாமி, நமக்கு எல்லாம் இருக்கு. பகவான் நல்லா அனுகிரகம் பண்ணியிருக்காரு சாமி. வியாதி இருக்கு சாமி, தியானம் இருக்கு சாமி, சந்தேகம் இன்னும் இருக்கு சாமி. நான் பிரம்மன் சொல்றாங்களே, உண்மையிலே நான் பிரம்மம் தானா அப்படின்னு ஒரு பிரம்ம இருந்துகிட்டே இருக்கு சாமி. இவங்கெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்களோ, இந்த பிராமணர்கள்லாம் சேர்ந்து எதையோ எழுதி வச்சு நம்மளை வந்து பாத்தீங்கன்னா புத்தியை ஏமாத்திட்டு இருக்காங்களோ, ஆதி காலத்துல இருந்தே மிஸ்மரைசம் பண்ணிட்டு இருக்காங்களோ. பிரம்மம் இல்லை, ஈஸ்வரன் இல்லை, மண்ணாங்கட்டி இல்லை, இதுவரை ஓங்காரத்தை வேற சொல்லி வச்சிருக்காரு சாமி. இதெல்லாம் சொல்லி என்னெல்லாம் நடக்க போதும், ஒன்றும் நடந்ததில்லை யாருக்கும், நமக்கு மட்டும் நடந்துடவா போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சந்தேகம். அதுக்கப்புறம் பிரமாதத்துல கவனிக்கவே வேணும். ஆச்சாரியர் கீதால பிரமாதத்துக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா, ஒரு பக்கம் புல்ல, ஒரு பக்கம் பேர, ஒரு பக்கம் ஒய்ஃபு, ஒரு பக்கம் சொத்து, ஒரு பக்கம் பெட்டடிமல். ஐயோ, இந்த ஆஞ்சலிக்கா பூனையை விட்டுட்டு போயிடுச்சு, ஒரே கவலையா இருக்கு எனக்கு. காலையில இறங்கும் போதெல்லாம் பூனை மியாமியான்னு என் பின்னாடியே சுத்தி வருது. எனக்கு பயமா இருக்கு பூனையை பார்த்தாவே. ஏன்னா எனக்கு அவ்வளவு மோகம் பூனை. 25 பூனையை வளர்த்துருக்கேன். இந்த சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா கௌப்பியை காப்பாத்தின கதை தெரியும்ல, அது மாதிரி சம்சாரி ஆன மாதிரி எனக்கு பூனையை பார்த்தாவே பயமா இருக்கு. காலையில டெய்லி அந்த பூனை வந்து ஆஞ்சலிக்காவோட பூனை பின்னாடி சுத்தி வருது. பாவமா இருக்கு, என்ன பண்றது, தொட்டா முடிஞ்சது, அது எஜமானி ஆயிடும், நான் ஸ்லேவ் ஆயிடுவேன். ஐயோ, பூனை மோசமானதுங்க, பூனையை தொடாதீங்க. அது எப்பவுமே ராணி, மகாராணியாவே இருக்கும். நம்மள எல்லாத்தையும் அலைய விட்டுருங்க, ஸ்லேவ் மாதிரி அலைய விட்டுரும். மோசமானது அது. பந்தம், அவ்வளவு பந்தம். ஆச்சரியார் சொல்றாரு, புத்திரனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பேர குழந்தைங்களா இருக்கட்டும், பெட் அனிமல்ஸா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட கவனத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியில கொண்டு போயிடுது. வெளியில கொண்டு போனதுனால இந்த யோக அபியாசத்துல நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் வர மாட்டேங்குது. அப்ப பிரமாதம்ன்றதுக்கு அர்த்தம் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனச்சிதறல் உண்டாச்சு அப்படின்னா கவனச்சிதறல். அந்த கவனச்சிதறலுக்கு பேர் தான் பிரமாதம் பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கா, நிறைய இருக்கு சாமி. அப்ப இது வரைக்கும் சொன்னது எல்லாம் இருக்கு, மீதியை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஜி, நாளைக்கு அஷ்டமி திதி, நாளைக்கு கிளாஸ் இல்லை, நாளைக்கு லீவு, நாளை மறுநாள்ல இருந்து பார்க்கலாம்.
இங்க இருந்து கவனிங்கச்சு. இந்த ஓங்கார உபாசனை எதுக்குன்னா இதுக்காக தான். இந்த சொல்ற தடைகள் எல்லாத்தையும் அந்தராயங்களை எல்லாத்தையும் நாசம் பண்றது. அதனால சிரத்தையோட ஓங்காரத்தை பண்ணுங்க. நாளைக்கு லீவு, கொஞ்சம் அதிகமாக காலையில் உட்கார்ந்து நல்லா அதிகமாக பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட் ஓங்காரம் ஒரு 20 நிமிஷம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து உக்கார பிரதானமாக ஒரு 20 நிமிஷம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் மகார பிரதானமாக ஒரு 20 நிமிஷம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வந்து பிராணனை வீக்ஷணம் பண்ணுங்க. ஆனந்தமாக இருக்கும். ஐயோ ஐயோ.